Hi friends, welcome to my channel. PGTRB எக்ஸாமில் பாஸ் பண்ண ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். CV ப்ராசஸுக்கு 19 வகையான சர்டிஃபிகேட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக சர்டிஃபிகேட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன சர்டிஃபிகேட்டுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக நமக்கு பயோடேட்டா ஃபார்ம் கேட்குறாங்க. அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்க. தேர்டு ஒன்று 10th எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, 12th ஈக்குவலன்ட் மார்க் ஷீட்டு, யூஜி டிகிரி ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸு, டிகிரி ஆர் ப்ரொவிஷ்னல் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரெண்டுமே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஜி ஆல் செமஸ்டர் கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, பிஜி டிகிரி ஆர் ப்ரொவிஷ்னல், பிஜி மார்க் ஷீட்டு ஆல் செமஸ்டர் கன்சாலிடேட் மார்க் ஷீட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. சில பேர்கிட்ட பிஜி டிகிரி இருக்கலாம், ப்ரொவிஷ்னல் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் தற்போது 6 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கேட்டாங்கனாக்கா உடனே வாங்குறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. அடுத்தது பிஎட்டில் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ரொவிஷ்னல் ஆர் ப்ரொவிஷ்னல். அடுத்தது பிஎட்டுடைய மார்க் ஷீட்டு கன்சாலிடேட் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது கவர்மெண்ட் இஷ்யூடு சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது அப்ளிகேபிளாக இருந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வச்சுருக்கணும். அடுத்தது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டு எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, டிப்ளமோ, யூஜி, பிஜி, பிஎட்டு ஆர் ஈக்குவலன்ட் டிகிரிஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் எஸ் கொடுத்துருப்பீங்க. அப்போ எஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே வச்சுருக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு ஃபாதர்ஸ் நேமில் வாங்கினா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கேட்டிருக்காங்க. அடுத்தது டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸ் என்னவோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் என்ஓசி, இது ஜாபில் இருக்கிறவங்களுக்கு அவங்க அப்ளிகேபிளாக இருந்து அவங்க என்ஓசி போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா அதனுடைய சர்டிஃபிகேட்ஸு. அதே மாதிரி சர்வீஸ் சர்டிஃபிகேட்ஸு அதுவும் நமக்கு கிடையாது. இன்னொன்று புதுசாக ஹால் டிக்கெட் காப்பி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் காப்பி கேட்டதில் இப்போ ஹால் டிக்கெட் காப்பி கேட்டிருக்காங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லாஸ்ட்டு ஸ்டடின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டிடியூட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கான்டாக்டு, இல்லை டிசியே வச்சாலும் ஓகே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக லேட்டஸ்ட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு ஆர் கேரக்டர் சர்டிஃபிகேட் நம்ம அப்ளை பண்ணும்போது கேரக்டர் சர்டிஃபிகேட்டு கொடுத்துருப்போம். அந்த சர்டிஃபிகேட்டே நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உடனே ஒரு சர்டிஃபிகேட்ஸு வாங்கிடுங்க. ஏன்னா டைமிங் அவங்க சொல்லலை, கேரக்டர் சர்டிஃபிகேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க லாஸ்ட்டாக 1 மந்த்துக்குள்ளே வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைம் டூரேஷன் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட்ஸும் உடனே வாங்கிடுங்க. இந்த 19 வகையான சர்டிஃபிகேட்ஸ் தான் சிவிக்கு நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போக வேண்டியது இருக்கும். இந்த தேவையான சான்றிதழ்கள் உங்ககிட்ட இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உடனே வாங்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா சர்டிஃபிகேட்லேயும் செல்ஃப் அட்டஸ்டேஷன், அதாவது உங்களுடைய சைன் இருந்தால் போதும். நீங்கள் உங்களுடைய சைனை போட்டுருங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.